திரை இசை பாடல்களில் இசை பெரிதா மொழி பெரிதா எனும் சர்ச்சை தமிழகத்தில் வெடித்து ஊடகங்களின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கவிஞர் வைரமுத்து அண்மையில் ஒரு மேடையில் பேசிய போது இசையும் மொழியும் சம முக்கியத்துவம் வாய்ந்தவை, அதை புரிந்து கொண்டவர்கள் ஞானி என்றும் புரிந்து கொள்ளாதவர்கள் அஞ்ஞானி என்றும் கூறியிருந்தார். அவர் இசைஞானி இளையராஜாவை குறிவைத்துதான் அவ்வாறு கூறியிருக்கின்றார் என்று சர்ச்சை வெடித்தது. அதன் பிறகு இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் வைரமுத்து திறமைசாலி என்றாலும் நல்ல மனிதர் அல்ல என சாடியிருந்தார். இளையராஜாவை மட்டம் தட்டும் பேச்சுக்களை நிறுத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது இசைதான். வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் செய்யணும்னா அவனை சோகத்தில் தள்ளாட வைக்கிறதும் சரி, குஷியில் ஆட வைக்கிறதும் சரி, அந்த பின்னணி இசை தான். இந்த பின்னணி இசையினாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது. பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமே தவிர நல்ல மனுஷன் கிடையாது. என் விதிய போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. அந்த ஃபீலிங் எங்கே வரும்? அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்தது இந்த நிலமாக இருக்கக்கூடிய இளையராஜா போட்ட அந்த டியூன்னால வந்தது தான் இதெல்லாம். ஆக இசை என்பது முக்கியமானது. இசை இல்லாமல் பாடல்கள் திரைப்படங்கள் கிடையாது. இது தற்போது தமிழ் திரையுலகினர் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது.